வெல்கம் ஃபாக்ஸ். ஃபண்டிங் டிக்ஸ் ப்ராஃபிம் ஃபியூச்சர்ஸ் அதில் நம்ம ஒரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிற வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம எப்படி நம்மளோட டெபிட் கார்டு யூஸ் பண்ணி ஒரு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம்னு. ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் டைம் யூசர்ஸ் எல்லாருக்குமே 35% ஆஃபர் உண்டு. ஃபஸ்ட் நீங்கள் லாகின் பண்ணுங்கள். லாகின் பண்ணும்போது ஒரு மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுவீங்க. அப்புறம் தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் கிடைக்கும். சரிங்களா? ஜஸ்ட் அங்கே பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூசர்னால் 35% ஆஃபர் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் யூஸ்னால் 20%. எப்பவுமே ஒன் ஸ்டெப் சேலஞ்ச் சூஸ் பண்ணுங்கள். ஃபண்டிங் டிக்ஸ் ப்ரோ ப்ளஸ் தான் நம்மளோட பிளான் நேம். $50,000 பேசிக்காக. அதில் 5,000 ஒரு ரிவார்டு இருக்கும், $1,000 ஒரு ரிவார்ட் கேப் இருக்கும். நம்ம ஒன்றுக்கு ஒரு பைசஸ் அங்கே காமிக்கிறத பார்க்க முடியும். கூப்பன் கோட் நான் எனக்கு என்னோடய கோடு அப்ளை பண்ணிக்க முடியாது, ஸோ நான் எஃப்டின்னு யூஸ் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் நீங்கள் நம்மளுடைய அஃபிலியேஷன் கோட் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணலாம். சேம் ஆஃபர் அப்ளிகபிள் தான். அதை அப்ளை பண்ணும்போது 35% உங்களுக்கு ஆஃபர்ஸ் வரும். பிகாஸ் யூஆர் ஃபஸ்ட் டைம் யூசர். செகண்ட் டைம் யூசர் மீன்ஸ் 20% ஆஃபர்ஸ் கைஸ். எப்போவுமே கூப்பன் கோட் இல்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. $1,000 உங்களுக்கு ரேட் ரொம்ப கம்மி. ஜஸ்ட் $50 உங்களுக்கு அக்கௌண்ட் கிடச்சிடும். ஓகே, ஏன்னா ஒரு ரிவார்ட்கே நீங்கள் $1,000 போதும்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ $50 $50,000 அக்கௌண்ட் சூப்பராக நம்ம ஃபண்டிங் டிக்ஸில் எடுத்துடலாம். ட்ரேடர்கேட் பிளாட்ஃபார்ம் தான் நம்ம சூஸ் பண்ணணும். அந்த ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இங்கே இருக்குது கைஸ். தென் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் நம்ம தனியாக பார்க்கலாம். இல்லை அவங்களோட FAQஸில் போய் படிங்க. $1,000 என்ன வித்தியாசம், 5,000 என்ன வித்தியாசம். ஜஸ்ட் ரிவார்டு இது, அவ்வளோதான். ப்ராசஸ் பண்ணும்போது விசா கார்டு, மாஸ்டர் கார்டு அந்த மாதிரி கார்டு யூஸ் பண்ணுங்கள். இன்டர்நேஷ்னல் ட்ரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ஆன் பண்ணுங்கள் உங்கள் கார்டில். சம்டைம்ஸ் அப்படியும் ஒர்க் ஆகணும்னா இந்த மெர்ச்சன்ட் ட்ரான்சாக்ஷன், காமர்ஸ் ட்ரான்சாக்ஷன் எல்லாத்தையுமே ஆன் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜஸ்ட் ஒரு OTP தான் வரும், வேறு ஒன்றும் இல்லை. உங்களுடைய கார்டு யூஸ் பண்ணி தான் நீங்கள் அக்கௌண்ட் எடுக்கணும். புரியுதுங்களா? வேறு ஒருத்தர் கார்டு யூஸ் பண்ணி உங்கள் நேமில் அக்கௌண்ட் எடுக்கக்கூடாது. ஸோ KYC பண்ணும்போது ப்ராப்ளம் வரும் கைஸ். 100% OTP வரும் உங்கள் மெயிலுக்கோ இல்லை ஃபோன் நம்பருக்கோ. அந்த OTP நீங்கள் கன்ஃபார்ம் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா விட்ராவல் ஆகிடும் ஃபண்ட்ஸ். ஓகே, தென் உங்களுக்கு அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணால் கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துட்ட பிறகு மெயில் வரும் நம்மளுக்கு. ஒரு 3 to 4 மெயில்ஸ் ஃபண்டிங் டிக்ஸ்லேருந்து வந்துடும் கைஸ். அதில் உங்களோட க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட் ஜிமெயில் லாகின் பண்ணி வச்சுக்கோங்க. ஜிமெயிலில் போயிட்டு பாருங்கள். ஆர்டர் கன்ஃபர்மேஷன் மெயில் ஒன்று வந்திருக்கு. ஓகே, இந்த மாதிரி வந்துச்சுனாலே உங்கள் பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல்னு அர்த்தம். கம்பல்சரி இந்த கன்ஃபர்மேஷன் மெயில் வரணும். ஓகே, தென் உங்கள் டேஷ்போர்டில் இப்போ அக்கௌண்ட் ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் அக்கௌண்ட் இருக்கும். வெயிட், ஐ எம் ரிஃப்ரெஷிங் த பேஜ். லெட்ஸ் சி. அந்த செகண்ட் ஐகான் அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே ஷோ ஆகும் பாருங்கள். அதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். வேறு ஒன்றும் இல்லை. எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கம்ப்ளீட்டாக க்ரெடென்ஷியல்ஸ் எல்லாமே உங்களுக்கு காமிக்கும். நீங்கள் எய்தர் ட்ரேடர்கேட் ட்ரேட் பண்ணலாம், இல்லையா ஃபண்டிங் டிக்ஸோட அக்கௌண்ட்டை எடுத்துகிட்டு போய்ட்டு கனெக்ட் பண்ணிவிட்டு ட்ரேடிங் வியூவும் ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதான் ட்ரேடர்கேட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய க்ரெடென்ஷியல் டீட்டெயில்ஸ் டேஷ்போர்ட்லேயும் நீங்கள் போய் பாருங்கள், இல்லை மெயிலையும் பாருங்கள். எப்போவுமே ஃபியூச்சர்ஸ் ப்ராஃபிட்ஸ் பொறுத்த வரைக்கும் டேஷ்போர்டோடைய இமெயில் அண்ட் பாஸ்வேர்ட் மறக்காதீங்க. ஸோ இதுதான் ஃபண்டிங் டிக்ஸோடைய டேஷ்போர்ட். ஜஸ்ட் அந்த அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி வியூ ஆகும். நம்ம இப்போ தான் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணோம். எந்த விதமான டேட்டாஸுமே அதில் இருக்காது. ஜஸ்ட் எல்லாமே எம்டியாக தான் இருக்கும் கைஸ். நல்லாயிருக்கு இவங்களுடைய அந்த டேஷ்போர்ட் இன்டர்ஃபேஸ், உண்மையிலே சூப்பராக இருக்குது. நம்ம அதை ஒரு ஜேர்னல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கம்பல்சரி எல்லாமே பக்காவாக இருக்கும். அங்கே ட்ரேடர்கேட் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். அக்கௌண்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் எல்லாமே காமிக்கும். ஃபஸ்ட் நீங்கள் ஓப்பன் ட்ரேடர்கேட்னு கொடுத்து ட்ரேடர்கேட்டில் போயிட்டு யூசர் நேம், பாஸ்வேர்டு அங்கே காப்பி பண்ணிட்டு வந்துருங்க. அதுதான் நீங்கள் இங்கே போட போகிறீங்க. போட்ட பிறகு ட்ரேடர்கேட்டை நீங்கள் கம்பல்சரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட் யூசர் நேம், பாஸ்வேர்ட் காப்பி பண்ணுறேன். யூசர் நேம் காப்பி பண்ணியாச்சு. தென் பாஸ்வேர்ட் பேஸ்ட் பண்ணியாச்சு. ஜஸ்ட் காப்பி அண்ட் பேஸ்ட் லாகின் கொடுங்க. ட்ரேடர்கேட்டுக்கு கனெக்ட் ஆகும். அது எப்பவும் போல் ஃபஸ்ட் டைம் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் கேட்கும். ஸ்ட்ரீட் அட்ரஸ், KYC தான் பண்ணுறோம் நம்ம ட்ரேடர்கேட் கிட்ட. பிகாஸ் தே ஆர் த டேட்டா ப்ரொவைடர். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் எப்படி பண்ணுமோ அதே தான். தென் ப்ரொஃபஷனல், நான் ப்ரொஃபஷனல் கேட்குங்க. நான் ப்ரொஃபஷனல் கிளிக் பண்ண வேண்டாம். ஏன்னா படித்து பாட்டு நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். ஜஸ்ட் நம்ம எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிட்டு தான் ஆகணும். நான் ப்ரொஃபஷனல் சூஸ் பண்ணுங்கள் கைஸ். ஃபுல்லாகவே இது வந்து CMEயில் இருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தான். அக்கௌண்ட்டு என்னென்னலாம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குதுன்னு கிளியராக படிச்சுட்டு இங்கே டிக் பண்ணிவிடுங்க. தென் இந்த 2% ரூல்லாம் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். நாஸ்டாக் 9:30 AM தான் நம்ம நியூயார்க் டைமில் ட்ரேட் பண்ணுவோம். அப்போதைக்கு நம்மளுக்கு 2%க்கு மேலே மார்க்கெட் மூவ் ஆகுது, பை சைடில் செல் சைட்லாம் அது மாதிரி ட்ரேட் பண்ணாங்க, அக்கௌண்ட் க்ளோஸர் ஆகிடும். இது எல்லாத்துலேயும் ரூல்ஸ் உண்டு. சைன் கேட்கும். ஜஸ்ட் உங்களோட நேமை டைப் பண்ணுங்கள். வேறு எதுவும் அங்கே பண்ண வேண்டாம். நம்ம சைனில் எதுவும் அங்கே போய் பண்ண போகிறது கிடையாது. நேம் வித் இனிஷியல், தட்ஸ் இட். சைன்னு கொடுத்துருங்க.
ஓகே, இதை நம்மளுடைய அக்ரிமெண்ட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க வேணுன்ற பட்சத்தில். தென் வெயிட் காய்ஸ், ட்ரேடோகேட் லோட் ஆகிட்டு இருக்கு. யா, ஆக்சிஸ் ஸ்டிமுலேஷன். நம்ம ட்ரேடோகேட்டில் ட்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஐ மீன் ட்ரேடோகேட்டில் ட்ரேட் பண்ண நல்லாயிருக்கும், பட் ட்ரேடோகேட்டை ரெகுலர் டே டு டே இப்போ ப்ராஜெக்ட் எக்ஸ் மாதிரி யூஸ் பண்ண நிஜமாக நல்லா இல்லை. இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஜஸ்ட் அந்த யூசர் இன்டர்ஃபேஸ் பாருங்கள். ரிஸ்க் செட்டிங்ஸ் மட்டும் இங்கே வச்சுருங்க கைஸ். கம்பல்சரி ரிஸ்க் செட்டிங்ஸ் வச்சுருங்க. ஒரு நாளைக்கு ஒரு $500 மேலே லாஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரிலாம் எல்லா செட்டிங்ஸுமே இங்கே வச்சுருங்க. நிறைய காமிக்கும், ஜஸ்ட் பாருங்கள், எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இந்த இன்டர்ஃபேஸ் ப்ராஜெக்ட் எக்ஸ் மாதிரி கிடையாது. ப்ராஜெக்ட் எக்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே எல்லாமே நீங்கள் கேன்சல் பண்ணிவிடுங்க. மேக்ஸிமம் உங்களுக்கு எதுவும் தேவைப்படாது, எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி விட்டுருங்க. கிரிப்டோ எக்கச்சக்கமாக காமிக்கும். ஃபைனான்ஷியல்ஸ் நீங்கள் ஓவராலாகவும் கேன்சல் பண்ணலாம். ரைட் சைடில் ஹெண்டில் இருக்குது. நான் ஒன்று ஒன்றா அங்கே காமிக்கிறதெல்லாம் ஷோ பண்ணுறேன். எனர்ஜிஸ், கரன்சிஸ், மெட்டல்ஸ், கிரெயின்ஸ் எல்லாமே இருக்கும். எல்லா விதமான செக்டாருமே காமிக்கும். நீங்கள் ஓவராலாக க்ளோஸ் பண்ணிவிடுங்க, ஒன்று ஒன்றா பண்ண தேவையில்ல. லெஃப்ட் சைடில் அந்த நம்மளோட என்எஸ்சி ஆப்ஷன் சேஞ்ச் மாதிரி ஓடிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் ட்ரேடோகேட்டில் மல்டிபிள் சார்ட்ஸ் எல்லாமே வியூ பண்ணிக்கலாம். உங்ககிட்ட அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் இல்லை டேட்டா இருக்குது, ஆல்ரெடி சப்ஸ்கிரிப்ஷன் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் ட்ரேடிங்கை வச்சுட்டு செகண்டரி ட்ரேடோகேட்டில் நீங்கள் எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இல்லைனா அழகாக ட்ரேடோகேட்டோடைய ஐடி பாஸ்வேர்டு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம ட்ரேடிங் வியூவில் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அதே பெட்டர் தான். கீழே உங்களுக்கு ஆர்டர்ஸ், பொசிஷன்ஸ், ஆர்டர் டிக்கெட், லிமிட்லாம் செட் பண்ணோம்ல, அது எல்லாமே காமிக்கும். இண்டிகேட்டர்ஸ்லாம் நிறைய இருக்கும், ஆனால் நம்ம தான் ரிமூவ் பண்ணணும். முக்கியமாக இங்கே வந்து கிளிக் பண்ணாலே அந்த பையாஸ் எல்லான்னு கேட்கும். ஏன்னா கொடுத்து இட உடமா என்ட்ரி எடுத்துடாதீங்க ஃபஸ்ட் டைமே. ஸ்டாக்ஸ்லாம் காமிக்கும், பட் நம்ம இங்கே ஸ்டாக்ஸ் ட்ரேட் பண்ண முடியாது. ஜஸ்ட் வி ஆர் ட்ரேடிங் என்கியூ, இஎஸ், கோல்ட். இது மூணுத்துக்காக தான் நம்ம ஃபியூச்சர்ஸே ட்ரேட் பண்ணுறோம். ஃபுல்லாக அந்த யூசர் இன்டர்ஃபேஸில் என்னென்னலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். பட் அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எப்போது முடிஞ்சது, அவ்வளோதான் கைஸ். அக்கௌண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. லாகின் பண்ணுங்கள், மெயில் ஐடி பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்காவாக நீங்கள் கார்டு இன்டர்நேஷனல் ட்ரான்சாக்ஷன் ஆன் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சிருங்க. உங்கள் நேம்லேயே இருக்கணும் கார்டு, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. இந்த செட்டிங்ஸில் உங்களுக்கு அக்கௌண்ட், சப்ஸ்கிரிப்ஷன், யுவர் ப்ரொஃபைல், ப்ரிஃபரன்ஸ், செக்யூரிட்டி அண்ட் ப்ரைவசி எல்லாமே காமிக்கும். இதில் 2 ஸ்டெப் அத்தன்டிகேஷன் போட்டுக்கோங்க. இந்த ஏபிஐ ஆக்சிஸ் ஆடான்ஸ் எல்லாமே இருக்கும். ஜஸ்ட் இதெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரியலையா விட்டுருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரிஸ்க் செட்டிங்ஸில் போய்ட்டு $500 ரிஸ்க் வைக்கணும். நான் இதில் கவர் பண்ணல. நீங்கள் ரிஸ்க் செட்டிங்ஸில் போய்ட்டு $500 ரிஸ்க் வைங்க. தேங்க்யூ. ஃபாலோ ஃபார் த மோர் அப்டேட்ஸ்.